ஏமா சொல்லுமா முகமடிக்காரன் கண்ணில் பட்டானா? ஆமா. அதுக்கப்புறம் என்ன பல விதத்திலும் பயமுறுத்தினா. உன்னோட சேர வேண்டாம்னோ எப்பவும் போல ஒண்டி கட்டியா காட்டுல தெரியணும்னு நீ என்னென்ன செஞ்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி யூக்லிப்டஸ் பிளான்டேஷன் பக்கத்துல சிகப்பு சந்திர மரத்து கீழே வச்சிருன்னு சொன்னா. அவ எப்படி இருப்பா? நான் மரத்து கிளையில சிக்கிக்கிட்டு இருந்ததுனால அவனை சரிவர பார்க்க முடியாம போச்சு. அவனை நான் பார்த்ததாக உங்ககிட்ட சொன்னா நம்ம 2 பேருமே தீர்த்து கட்டிடுவேன்னு பயமுறுத்தினா. ராஸ்கல், நீ பயப்படாத ஹேமா. அவன் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நீ அவன் சொல்றபடியெல்லாம் நடந்துக்க. ராத்திரி உட்கார்ந்துகிட்டு நீ எழுதின மொத்த கட்டுரையும் படிச்சேன். இன்னும் எழுத வேண்டியது பாதிக்கு மேல இருக்கு. இந்தோளம், சிவரஞ்சனி, பைரவராகத்தை பத்தி 3 சாப்டர் பாக்கி இருக்கு. இந்த ராகத்துல பாடுற பறவைங்க இந்த காட்டுல கண்ணிலே படல அங்கிள். மனசு உன் வேலையில செலுத்தினா கண்ணில் படுறது மட்டும் இல்ல, தானே உன் தோல்ல வந்து உட்காரும். ஆனா உன் மனசோ அந்த அமர் மேலையும் அவனோட இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவி செய்யறதுலையும் தான் இருக்கு. என்ன அவன் உதவி இல்லாம வேலை நடக்காதுன்னு சொன்னேன். நீ அந்த புத்தகத்தை எப்படியாவது பூர்த்தி செய்ய வேண்டியது என் கடமைன்னு நான் அமரும் சொன்னான். ஆனா இப்ப நடந்தது என்ன? என் வேலையும் நின்று போச்சு, என் லட்சியமும் தோல்வி அடைஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த முகமுடியோட சூழ்ச்சி. நான் என்ன பண்றது? நீ உன் வேலையை சரியா செய்துக்கிட்டு போயிருந்தா எந்த சக்தி உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. மத்தவங்க சந்தோஷத்தை விட உங்க வேலைதான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இந்த புத்தக பைத்தியத்துல விழுந்த உங்களுக்கு நான் என்ன ஆயிடுவேனுங்கிற பயமே இல்லையே. இதனால உங்களுக்கு வேணும்னா திருப்தி கிடைக்கலாம், ஆனா உலகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இருக்கலாம், ஆனா எதையுமே சாதிக்க முடியாம வீணா போன என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில இதை ஒன்னையாவது சாதிக்கலாங்கிற ஆசை என்னை இப்படி பேச வைக்குது. இது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம், ஆனா எனக்கு இது வாழ்க்கையோட லட்சியம். ஏமா லட்சியம்? பறவைகள்லாம் ஒவ்வொன்னா காட்டு விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆக்டிவா வேலை செஞ்சு என்னோட கோரிக்கை நிறைவேற்று. ஒரு பக்கம் ரத்த ஆறு ஓடிட்டு இருந்தாலும் பறவைகளோட சீசன் முடியறதுக்குள்ள உங்க புத்தகத்தை முடிக்கணும், அவ்வளவுதானே? ஆகட்டும். அப்படியே பூகம்பமே வந்து இந்த உலகமே அழியறதா இருந்தாலும், எதிர்பாராம எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து நான் சாகிறதா இருந்தாலும் உங்க புத்தகத்தை மட்டும் பூர்த்தி செய்யணும். ஆல்ரைட், செய்யறேன். ஏன் உயிரை விட மத்தவங்க உயிரை விட உங்களோட அபிலாசையை மட்டும் பூர்த்தி செய்யறேன். ஏமா, காலையில இருந்து எங்க போயிருந்த? உன்னோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த காட்டுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் விளையாட்டு பொம்மை ஆயிட்டேன். ஆமா, நீங்க எல்லாம் உங்க தேவைக்காக நேசிக்கிற மனுஷங்க. நீங்க எப்படி ஆட்டி வைக்கிறீங்களோ அப்படி ஆடுற பொம்மைனா. அன்போட நேசிக்கிறவங்களே இல்லைங்க. யோசிச்சு பார்த்தா மிருகங்களை தவிர இங்க மனுஷங்களே இல்ல. வேண்டாம், இந்த காட்டுல இருந்து நான் சீக்கிரமா வெளியேறி போயிடணும். ஹேமா, முதல்ல என்னுடைய தேவைக்காக காதலிச்சுங்கிறது உண்மைதான் ஹேமா. ஆனா இப்ப நான் காதலிக்கிறது உன்னை விட மேலான உன் மனசு. ஆனா நெருக்கடியான இந்த நேரத்துல உன் காதலை விட என் கடமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்னுடைய தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்துற மனுஷனா நான் உன் கண்ணுக்கு தெரியல. உன் மனசை தொட்டு சொல்லு, இந்த மரண போராட்டம் நடக்காம நிறுத்த நான் செய்யற இந்த முயற்சி குற்றங்கிறியா? உன் உதவியை கேட்கறது தப்புங்கிறியா? என்னோட சக்திக்கு மேலான வலிமை கொண்ட அந்த கும்பலை பிடிக்கிறது பாவங்கிறியா? அப்படின்னா என் முயற்சியை நானே பண்ணிக்கிறேன். நான் வரேன். அமர்,
செய்யணும் சொல்லு. செத்து போன சுமதி கோதுமை கலர் காட்டன் சாரி கட்டிக்கிட்டு எப்பவும் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு புலிராஜன் மூலமா கேள்விப்பட்டேன். நீ அதே மாதிரி புடவை கட்டி காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த கொலைகாரன் அவன் கண்ணெதிர வந்தே தீருவான். என் கையிலையும் சிக்கிடுவான். இதோ இந்த கேசட் அவன் சொன்ன இடத்துல வை. இதெல்லாம் அவனுக்கு நம்பிக்கையை தரும். அவன் சொல்றபடியெல்லாம் நடக்கணுமே தவிர இது என் பிளான்னு தெரிஞ்சா அவன் நிச்சயமா உன்னை சாகடிச்சிடுவான். ஜாக்கிரதை. அந்த பாட்டு என்ன? நிழலோ நிஜமோ என்று போராட்டமோ, நிழலோ நிஜமோ என்று போராட்டமோ, திசையில்லை வழியில்லை இது தேரோட்டமோ, நிழலோ நிஜமோ என்று போராட்டமோ.
என்ன இந்த முருட்டுத்தனம்? இந்த பாழ போன பூசை கழட்டி போட்டா என்னவா? இங்க தொட்டா எனக்கு கிளிக்கிளிப்பு வரும்னு உங்க ஒருத்தருக்கு தான் தெரியும். வேணாங்க, வேணாங்க, வேணாங்க அப்பா, வேணாங்கண்ணா. இந்த புலி பயம் எப்போதான் ஒழியுமோ? சீக்கிரத்துல. நிஜமா புலி இருக்கா? சில கேள்விகளை நீ கேட்க கூடாது. இன்னைக்கோ நாளைக்கோ அந்த அமர் என்ன பாத்துட்டு போறான். உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா நான் இருக்கேன். அவனை நீ கண்காணிச்சுட்டே இருக்கல. நிழல் மாதிரி பின் தொடர்ந்துகிட்டே இருக்கேன். உடைய மாதிரி வழிஞ்சு நழுவிடுறான். ஆமா, அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நீ வேற எதை கேட்டாலும் நான் தர்றேன். பட்டணத்துல இருந்து ஏதாவது வேணும்னு கேளு, கொண்டாடுறேன். அவன் எதை கண்டுபிடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம இந்த மாதிரி சந்திக்கும் போது நீ சொல்லணும். ரொம்ப அவசரம்னா உன் தம்பி சிவா கிட்ட சொல்லி அனுப்பு. என்ன பேச மாட்டியா? ஆகட்டும்.